இந்த திரையில் காணும் நண்பர் நல்ல கருத்துக்களை நம்மிடம் பகிர்கிறார். நம்மிடம் நடிப்பவர்கள் கவனமாக தான் நடிக்கிறார்கள். நாம் தான் ஏமாந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் கவலைகள் என்பது காணாமல் போய்விடும். எவ்வளவு பேசியும் புரியவில்லை என்றால் மௌனமாகி விடுங்கள். அவர்களுக்கு புரியாமல் இல்லை, ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் உங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பதுதான் தவறு. விலை கொடுத்தாலும் பெற முடியாத ஒரே பொருள் அனுபவம். 45 வயசுக்கு அப்புறம் உங்க மன அமைதியை பாதுகாக்க இதோ 7 விஷயங்கள். 1. சில விஷயங்களை அப்படியே விட்டுடுங்க. எல்லா சண்டைக்கும் உங்க சக்தியை செலவழிக்காதீங்க. ஈகோவை விட மன அமைதி தான் பெருசு. 2. உங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க பண்ற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் பின்னாடி வர்ற பெரிய வருத்தங்கள்ல இருந்து நம்ம காப்பாத்தும். 3. அமைதியான மனிதர்களோட பழகுங்க. சரியான நட்பு இறைச்சலா இல்லாம ஒரு ஓய்வு மாதிரி இருக்கணும். 4. மன்னிச்சிடுங்க, ஆனா நடந்ததை மறக்காதீங்க. அந்த பாடம் தான் நமக்கு கிடைச்ச பரிசு. 5. கடனை தவிர்த்திடுங்க. உண்மையான சுதந்திரம்ங்கிறது பொருட்களை வாங்கறதுல இல்ல, சொந்தங்கள் என்று சிலரை நம்பி நிழலாய் நடந்து போனால் ஒரு நாள் அந்த நிழலே உன்னை தனியாக விட்டுவிடும். அவர்களின் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை அவனால நமக்கென்ன பயன் என்பதுதான். இன்றைய உலகத்தில் சொந்தங்கள் உன்னை பார்ப்பது உயிராக அல்ல, உபயோகத்திற்கு மட்டும்தான். வாயில் பாசம், மனதில் பொறாமை, அதுதான் இன்றைய காலத்தில் பல உறவுகளின் அடையாளம். மனிதர்கள் திடீரென மறைந்து போனால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. மின்சாரம் உற்பத்தி செய்யும் நிலையங்களில் பணிபுரிய யாரும் இல்லாததால் சில நாட்களிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நகரங்கள் இருளில் மூழ்கும். காடுகளிலிருந்து விலங்குகள் நகரங்களுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். சாலைகளில் மான்களையும் நரிகளையும் சாதாரணமாக பார்க்கலாம். அடர்ந்த காடுகளாக மாறியிருக்கும். மனிதர்கள் கடலுக்குள் மூழ்கடித்த கப்பல்கள், விமானங்களின் பாகங்கள், குப்பைகள் என எல்லாமே கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு புதிய வாழ்விடமாக மாறியிருக்கும். மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு அழிவின் விளிம்பில் இருந்த பல விலங்குகள் மீண்டும் பெருகி புதிய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்திருக்கும். இறுதியாக மனிதர்கள் இல்லாமல் போனாலும் இந்த பூமி. வார்த்தை அது ஒரு ஆயுதம் மாதிரி. நல்ல வார்த்தை உங்களை மேல் உயர்த்தும், கெட்ட வார்த்தை உங்களை கீழே தள்ளிவிடும். நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவரின் மனசுக்குள் விதையா விழும். நல்ல வார்த்தை விதையா விழுந்தா அது நம்பிக்கை மரமாக வளர்ந்திடும். கெட்ட வார்த்தை விழுந்தா அது துக்கத்தின் கலையாக மாறிடும். ஒரு சிரிப்பு கூட இல்லாதவரை ஒரு இனிய வார்த்தை சிரிக்க வைக்க முடியும். பல மாதங்கள் முயன்றும் வெற்றி பெறாதவருக்கு ஒரு ஊக்க வார்த்தை நீங்க முடியும்னு சொன்னால் அவருக்கு அந்த வார்த்தையே புதிய சக்தியாய் மாறிடும்.